ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சுபா அகாடமி. ஸோ இன்றைக்கான வீடியோ என்னென்னா, தம்ப்நெயில்லே பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரே மெஷர்மெண்ட் உள்ள ப்ளவுஸை வந்துட்டு 3 கிளாத் வச்சுட்டு நான் 3 கிளாத் வந்து ஒன்று மேலே ஒன்று போட்டு ஸோ சேம் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு அப்படியே கட் பண்ணிட்டேன். ஸோ அது வந்து ஃபுல் வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருப்பேன். ஷார்ட்ஸில் வந்துட்டு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ஷார்ட்ஸில் வந்து பார்க்குறவங்க மறக்காத இதை வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நான் ஏற்கனவே வந்து டிராஃப்டிங் போட்டு வச்சுருக்கேன். ஸோ வந்து நான் எனக்கு ரெகுலராக கொடுக்குறவங்கள்லாம் நான் டிராஃப்டிங் போட்டு அவங்களோட பேர் எழுதி நான் வந்துட்டு வச்சுக்குவேன். ஸோ அதனால் பேர் எழுதிட்டு அவங்க டிராஃப்ட் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதை வந்துட்டு அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க் பண்ணுறது தான். ஸோ நல்லா வீடியோவில் பார்த்துருப்பீங்க. 3 கிளாத்தையும் ஒன்றுக்கு மேலே ஒன்றா கரெக்டாக போட்டிருப்பேன் நான். ஸோ கீழே வந்துட்டு எப்பயும் போல் 1/2 இன்ச் அளவுக்கு வந்து மார்ஜின் லைன் போட்டுக்கலாம். ஸோ மார்ஜின் லைன் எதுக்கு அப்படின்னா, கிளாத் அலைன்மெண்ட் வந்து மாறி மாறி இருக்கும். ஸோ அது வந்து கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக கட் பண்ணி எடுத்துருவோம். அதுக்காக தான் அந்த மார்ஜின் லைன். தென் வந்து ஷோல்டர் அண்ட் ஆர்ம் ஹோல் அண்ட் நெக்கு எப்பயும் போல் ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் இருக்க மாதிரியே மார்க் பண்ணிவிட்டு ஸோ நம்ம வந்துட்டு 3 ப்ளவுஸையும் ஒட்டுக்காக வச்சு கட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ரொம்ப வந்துட்டு சிரமப்பட்டுட்டு இருக்க தேவையில்ல. ஒவ்வொன்றா எடுத்து ஸோ உங்களுக்கு வந்து இந்த மெத்தட் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காத நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் ஒவ்வொரு பீஸ்லேயுமே வந்துட்டு 3த்தையுமே காட்டியிருக்கேன். ஸோ இது வந்து கிராஸ் பீஸ் ப்ளவுஸு. ஸோ கிராஸ் பீஸுங்கிறனால நான் கிராஸ் பீஸுன்ட்டு சொல்லிட்டு ஃப்ரண்ட் பார்ட்லேயும் நான் வந்து எழுதி வச்சுருக்கேன். ஸோ கிராஸ் பீஸ் வந்துட்டு ஃபுல்லாக 90 டிகிரி அளவுக்கு நான் வந்துட்டு போட்டிருக்கேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நான் டிராஃப்ட்லேயே வந்துட்டு பேப்பர் டிராஃப்ட்லேயே போட்டுட்டனால நான் வந்து அவுட்டர் மார்க்கிங் மட்டும் பண்ணிட்டேன்னா போதும். எனக்கு வந்து வேறு எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ரொம்ப 5 மினிட்ஸில் வந்துட்டு நீங்கள் ஒரு ப்ளவுஸை கட் பண்ணணும் அப்படிங்கும்போது நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு ஒரே மெஷர்மெண்ட்டில் இருக்குங்கும்போது நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காத சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம வீடியோவும் மறக்காத லைக்கும் போட்டுக்கோங்க. ஸோ பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் ஸ்டிச் பண்ணும்போது மெஷர்மெண்ட் மாறும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் வந்து இந்த 3 டாட்டையுமே வந்துட்டு 3 கிளாத்லேயுமே அந்தந்த மெயின் டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு மறக்காத மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அது வந்து கரெக்டாக தெரியும். ஸோ இதில் வந்து நான் வந்து 3த்துக்குமே என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, கீழே வந்து நாட்ச் கொடுத்துருப்பேன். ஸோ வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ 3 கிளாத்துமே பார்த்தீங்க அப்படின்னா 1 மீட்டர் தான். ஆனால் 1 மீட்டரில் பார்த்தீங்கன்னா லென்த் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஒரு கிளாத் வந்து லென்த் அதிகமாக இருக்குது, ஒரு கிளாத் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இன்னொரு கிளாத் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ 3மே வந்து 1 மீட்டர் கிளாத்து தான். ஆனால் லென்த் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு லென்த்து, வித்து அது எல்லாமே உங்களுக்கான கிளாத் வந்துட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தடவை மெஷர்மெண்ட் மாறும். அதனால தான் ஒரு சில ப்ளஸ் சைஸ் ப்ளவுஸுக்கு கிளாத் வந்து பத்தவும் மாட்டேங்குது. ஒரு சில எக்ஸல் சைஸு இல்லை எஸ் சைஸ் ப்ளவுஸுக்கு கிளாத் வந்து ரொம்ப எக்ஸஸாகவும் இருக்குது. ஸோ கிளாத் வந்து ஒரு சில பிராண்ட் பொறுத்து அண்ட் ஒரு சில எப்படி சொல்கிறது, ஒரு சில சாஃப்ட்னஸை பொறுத்தும் இருக்குது. ஸோ ஒன்று வித் அதிகமாக தருவாங்க, ஒன்று வித் அதிகமாக தரமாட்டாங்க. ஸோ நான் 3த்தையும் ஒட்டுக்காக தான் வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லாவே தெரியும். 3 ஒட்டுக்கா இருந்தாலுமே ஸோ ஒவ்வொரு கிளாத்தும் வித்து வந்து ரொம்ப அதிகமாகவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வாங்குனீங்க அப்படின்னா மறக்காத வித் அண்ட் லென்த் வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் வந்துட்டு எப்பயுமே மீட்டர் மட்டும்தான் மெஷர் பண்ணி பார்ப்பேன் வாங்கியிருக்கிறது. இது வந்துட்டு 1 மீட்டர் வந்து நார்மலாகவே இருக்கிறது. ஸோ நீங்கள் பிட்டு வந்து கடையில் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த பிட்டு வந்து இது நார்மலாக 1 மீட்டராக இருக்கிறது. ஸோ இது வந்து நான் ஸ்லீவ் ஏன் வந்து மறுபடியும் மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸ்லீவ் வந்து இந்த தடவை கொஞ்சம் பெருசாக கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் ஸ்லீவ் வந்து நான் மறுபடியும் மார்க் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ் வந்துட்டு 5 இன்ச்சஸ் தான் இருந்துச்சு. ஸோ 2 இன்ச்சஸ் எக்ஸஸாக கேட்டிருந்தனால நான் ஸ்லீவ் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக மார்க் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ அதனால தான் ஸ்லீவ் வந்து தனியாக மார்க் பண்ண மாதிரி இருந்திருக்கும். ஸோ அடுத்தது வந்து ஹூக் பீஸ், பட்டி பீஸு இதிலே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதையும் நான் வந்துட்டு ஒட்டுக்கா வீடியோவில் வந்துட்டு அட்டாச் பண்ணிட்டேன். ஹுக் பீஸ், பட்டி பீஸ்க்கு 1 ஸ்கேல் அளவு வந்துட்டு நான் வந்து வச்சுக்குவேன். ஸோ அதில் வந்து உள்ளே இருக்க கிளாத் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ அதனால் இப்போ வந்துட்டு இதில் 2 கிளாத் தான் நான் வந்துட்டு எடுத்திருக்கேன். நல்லா பார்த்தீங்கன்னாவே தெரியும். 2 கிளாத் தான் நான் வந்து எடுத்திருப்பேன். ஸோ 2 இன்ச்சஸ் ஆர் வந்து அந்த 1 ஸ்கேல் அளவு அப்படி வந்து எடுத்துக்கோங்க. அதுவே கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 பீஸ் வச்சுருக்கேன். பேக் பார்ட்டு, இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு, 3 பீஸ்க்கான ஃப்ரண்ட் பார்ட்டு.
வீடியோ வந்து ஜூமிங்கில இருக்கனால உங்களுக்கு பாதி பாதியா தான் தெரியும். ஆனா நான் வந்து எல்லாமே வச்சிட்ருக்கேன். ஸ்லீவு, அடுத்தது பட்டி, அதுக்கப்புறம்